பல பேருக்கு சந்தோஷம் தான் இருக்குமே தவிர ஒரு ஈமானை அதிகப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கவலை அவர்களுக்கு வரவில்லை. இன்னும் நம்ம பல பேர் பல முஸ்லிம்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று சொன்னால், சஹர் தொழுதவுடன் சஹர் முடித்தவுடன் தொழுகை தொழுவார்கள். அதிலும் சில பேர் உடனடியாக தூக்கி விடுவார்கள். ஏதோ ஃபஜர் தொழுகை முடிந்து விட்டது என்று சொன்னால் அப்படியே எந்திரிச்சு போய் வீட்டுல போய் படுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் துஹருடைய நேரத்துக்கு பிறகு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு பிறகு எழுதிக்கிறது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் பயான்களை கேட்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சதா, அல்லது ஏதாவது நண்பர்களிடம் பேசிட்டு வீட்டுல பேசிட்டு உடனடியாக சில நேரத்துக்கு கழித்து வீட்டுக்கு என்ன வாங்கணும், நோவுக்கு என்ன வாங்கணும், நோவு இஃப்தாருக்கு என்ன செய்யணும், இதுல நம்முடைய ஆர்வத்தை காட்டிக் கொண்டு எப்பயாவது பள்ளிவாசல்ல உட்கார்ந்து இமாம் தர்ஸ் சொன்னார் அப்படின்னு சொன்னா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் கேட்போம், அல்லது உடனடியாக பள்ளிவாசல் இஃப்தாருக்காக வந்துடுவோம். அது முடித்தவுடன் அடுத்தது டீ குடிக்கிறது, அடுத்தது இங்க சாப்பிட போகலாம் அதை யோசிக்கிறது, நாளைக்கு எப்படி எந்த கடைக்கு போகலாம் அப்படி வியாபாரம் விஷயமாக பேசுவது. இப்படித்தான் பல பேருடைய ரமதான் நோன்பு கழிகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், அல்லாஹ் நம்மை மன்னிக்க வேண்டும். ரமதானுடைய நோக்கம் தூங்குவதற்காகவோ அல்லது இஃப்தார் சஹர் வைப்பதற்காகவோ ரமதானுடைய நோக்கம் இல்லை. அல்லாஹ் அதற்காக இந்த ரமதானுடைய நோன்பை கடமையாக்கவில்லை. அல்லாஹ் சொல்லக்கூடிய நோக்கம் ஒவ்வொரு குத்பாவையும் நாங்கள் கேட்கின்றோம். ரமதானுடைய மாதத்தில் அதிகமாக கேட்கக்கூடிய வசனம் இது. யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது. கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்திற்கு எப்படி இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்றுதான் உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டது. லஅல்லக்கும், நோக்கத்தை எல்லாம் கடைசியாக சொல்லுகின்றார். லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காகவே, நீங்கள் அல்லாஹ்வை பயந்து வாழ வேண்டும் என்பதற்காகவே இந்த நோன்பு உங்கள் மீது கடமையாக்கப்பட்டது. அப்ப நாம் ஒரு கேள்வி எழுப்ப வேண்டும். என்ன கேள்வி? இந்த ரமதானுடைய மாதம் வந்த பிறகு நாம் அல்லாஹ்வை பயப்படுகின்றோமா? நாம் அல்லாஹ்வை அஞ்சி வாழ்கின்றோமா? உண்மையாக சொல்லுங்க சகோதரர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, நம்மில் பல பேருக்கு இன்னும் குர்ஆன் சரியாக படிக்க தெரியவில்லை. நம்மில் இன்னும் பல பேருக்கு தொழுகையில் சூரா மனப்பாடம் இல்லை. நம்மில் பல பேருக்கு ஜனாஸாவுடைய துஆ தெரியவில்லை. நம்மில் பல பேருக்கு சில முக்கியமான தனக்கு தேவைப்படுகின்ற சட்டங்கள் தெரியவில்லை. கடமையான குறிப்பு எப்ப, உது செய்யக்கூடிய சட்டம் எப்படி, குளிக்கக்கூடிய சட்டம் எப்படி, கழிவுறைக்கு போகக்கூடிய இஸ்லாமிய சட்டம் தெரியாத சில முஸ்லிம்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அப்ப ரமதானுடைய மாதம் எங்களை எவ்வளவு மாற்றி